மக்களை நான் உங்கள் அருள் மாஸ்டர். இன்றைக்கி நான் அந்த காலர் ப்ளவுஸ் தான் கட்டிங் பண்ணி காமிக்க போகிறேன். மெஷர்மெண்ட் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. டாட் பாயிண்ட்டு 10, அதுக்கும் கீழே எம்பார் 13, லென்த்து 14, ஷோல்ட்ரு 15, அப்பர் செஸ்ட்டு 37, பஸ்ட்டு 37, வேஸ்ட்டு 31.25, எல்போ ஸ்லீவ் தான். கை லென்த்து 10, கை லூஸு 10, அப்பர் ஆமல் 11, ஆமல் 16, ஃப்ரண்ட் நெக்கு 7.5. இது ஒரிஜினல் பீஸு. கீழே இருக்குது லைனிங் தான் வெட்டப்போகிறேன். இப்போது லென்த்து 14, இப்போது நான் 14.5 வைக்கிறேங்க. அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். ஏன் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன்னா ஐ பேக்குக்கு பேக்கில் தூக்கிக்கும். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு எப்பயுமே ஐ பேக்கு எக்ஸ்ட்ரா வைக்கலாம். இப்போ இது கோடு போட்டுக்குங்க. இப்போ பஸ்ட்டு 37.5, அது பிரிக்கிறதுக்கு ரவுண்டாக பண்ணிக்கோங்க. 38 வச்சுக்கோங்க, பிரிக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ 6ல் ஒரு பாகம் 6.5, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். நான் 8 வைக்கிறேங்க. எனக்கு அனுபவம் இருக்குது, அதனால் 8 வைக்கிறேன். இப்போது பஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 37.5 நாளில் ஒரு பாகம் 9.25 ஒரு புள்ளி. எப்பயுமே ஐ பேக்குக்கு நான் 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுவேங்க. நான் லூஸு பேக்கில் ஒரு 1 இன்ச்சு, ஃப்ரண்ட்டில் ஒரு 2 இன்ச்சு விடுவேன். இப்போது 9.25 ஒரு புள்ளி, அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா 9.25 ஒரு புள்ளி, அதாவது 10க்கு ஒரு புள்ளி கம்மி. அப்போ கரெக்டாக 1 இன்ச்சு வந்துடும் பேக்கில் லூஸு. இப்போ பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு 31.25, இது 4ல் ஒரு பாகம் பார்த்தீங்கன்னா 7.25 ஒரு புள்ளி, 8.25 ஒரு புள்ளி வச்சுக்கிறேங்க. 1 இன்ச்சு டாட்டுக்கு கரெக்டாக இருக்கும். அது நல்லா கனமாக பிடிக்கணும் டாட்டு. இது ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போது ஷோல்ட்ரு பார்த்தீங்கன்னா 15ங்க. இப்போ நம்ம நார்மல் ஐ பேக்குக்கு பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு நம்ம லோ பண்ணுவோம். அப்போ லோ பண்ண சொல்ல நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச்சு குறைப்போம். இப்போ 15னா ஒரு 14 வைப்போம், ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சிப்போம். அப்போ 7.25 வைப்போம். இப்போ இது காலர்னால என்ன பண்ணோம், நம்ம 15 வைக்கணும். அப்போ 7.25 வைக்கணும். அப்படி வச்சா தான் நம்ம கை ஃப்ரண்ட்டில் எடுக்க முடியும், கையெல்லாம் தூக்க முடியும். அவங்களுக்கு ஷோல்ட்ரு நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எப்பயுமே காலர்னால் ஒரு 1/4 இன்ச்சு கூட்டிக்கணும். நம்ம எடுக்கிற அளவோடு எக்ஸ்ட்ரா ஆக்கிக்கணும். இது நல்லா அழகாக ஒரு ரவுண்ட் எடுத்துக்குங்க. இப்போது நம்ம நார்மலாக எப்பயுமே இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு வச்சு தான் நம்ம கிராஸ் அடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம நெக்கு காலருக்கு ஏற்ற மாதிரி தள்ளிக்கலாம். ஒரு 3/4 இன்ச்சு கிராஸ் அடிச்சுக்குங்க. இதுவும் ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போது நம்மளுக்கு ஆமல் பார்த்தீங்கன்னா 16 எடுத்துருக்குறோம் நம்ம டைட்டாக. அதில் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒன்று லைனிங்க்கு. அப்போ 17 வரணும். அப்போ 8.5 வரணும். 8.25 தான் வருது. இப்போ நம்மளுக்கு 8.25 தான் வருது. இங்கே எழுதிக்குங்க. 1/4 இன்ச்சு ஷார்ட் ஆகுது. அது ஃப்ரண்ட்டில் வரும். நான் எப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி விட்டு வெட்டிக்குங்க. எப்பயுமே லைனிங்க்கு நம்ம கீழே ஃபால்சன் பண்ணி தைச்சா தான் நீட்டாக இருக்கும். இதுவும் ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி விட்டு வெட்டிக்குங்க. இந்த ஆமலும் ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி விட்டு வெட்டிக்குங்க. 1/4 இன்ச்சு ஒரு புள்ளினா ஒரு குதிரை அளவு சொல்லுவாங்க. குதிரைனா டபுள் கைடு வருது பார்த்தீங்களா, டபுள் குதிரை, அந்த அளவு சொல்லுவோம் நம்ம. அதாவது அரை இன்ச்சுக்கு ஒரு நூல் கம்மியாக இருக்கும். எப்பயுமே அவ்வளோ தான் விட்டு வெட்டணும் நம்ம. ஆமுல் கீழெல்லாம் சைடில் மட்டும் ஒரு 1.5 இன்ச்சு விட்டு வெட்டிக்குங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சு விட்டு மார்க் போட்டுக்குங்க. எப்பயுமே ஃப்ரண்ட்டுக்கு இப்படி தான் வெட்டணும். இப்போது ஷோல்டர் லைனில் ஒரு மார்க் போட்டுக்குங்க. இப்போது பேக் ஆமிள் 8 இறக்கி இருக்கிறோம். நம்ம ஃப்ரண்ட் ஆமிள் 7.5 தான் இருக்கிறோம். அரை இன்ச்சு மேலே தூக்கி தான் போடணும். ஏன் மேலே தூக்கி போகிறோன்னா, ஃப்ரண்ட்டில் அதிகம் லூஸ் வைப்போம், 2 இன்ச்சு வைப்போம். அதே மாதிரி கவர் தட்டுக்கு 3/4 இன்ச்சு கிராஸ் அடிக்கிறோம். அப்போ ஆமிள் பெருசாகிடும். இந்த மாதிரி தூக்கி போட்டால் தான் அப்போது கச்சிதமாக நம்மளுக்கு உட்காரும், ஃபிட்டு அழகாக கிடைக்கும். இப்போது 37.5ங்க, 9.25 ஒரு புள்ளி, நான் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒன்று 10.25 ஒரு புள்ளி, நான் 10.5 ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். 1/4 இன்ச்சு டாட்டுக்கு. இப்போது டாட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 10.5 எடுத்துருக்கிறேன். அதுக்கும் கீழே எம்பார் 13 எடுத்துருக்கிறேன். நான் அதே 10.5 வைக்கிறேன். எம்பார் 3 இன்ச்சு 13 வைக்கிறேன். ஏன் அந்த 13 வைக்கிறேன்னா, அதே பேக்கு லோவாக இருந்தால் அரை இன்ச்சு லெஸ் பண்ணுவோம். இது ஐ பேக்குக்கு பண்ண தேவையில்லை, ஏன்னா கீழே இறங்காது. அது நீங்கள் பார்த்துக்குங்க, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போது 38 வச்சுக்கோங்க, பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது 8ல் ஒரு பாகம் 4.25, அதில் 3/4 இன்ச்சு லெஸ் பண்ணிட்டு 4 இன்ச்சு வைக்கணும். இப்போ 4 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன். அதில் ஒரு 3/4 இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு அந்த அளவு தான் டாட் பிடிக்கணும். அப்போ 3.25 வருதுங்க. அப்போ 1.5 ஒரு புள்ளி 1.5 ஒரு புள்ளி டாட்டு. அப்போ டோட்டலாக 3.25 வந்துடுதுங்க. இப்போது இங்கே ஒரு 1.5 இன்ச்சு தாங்க வைக்கணும் எப்பயுமே எல்லாத்துக்குமே மெஷர்மெண்ட் ப்ளவுஸுக்கு. இப்போது இந்த பஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தூக்கி போட்டுக்கோங்க. நல்லா கனமாக 3/4 இன்ச்சு டாட் பிடிங்க. இந்த சைடு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி. இப்போ இந்த டாட்லாம் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கணக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க.
1.5 ஒரு புள்ளி 1.5 ஒரு புள்ளி. இப்போ இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சைட்லேயும் 1.5 இன்ச்சு வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சு தான் நம்ம கிராஸ் அடிக்கணும். இப்போது ஷோல்ட்ரு வந்து நம்ம பேக்கு 15 வச்சோம், அதே 15 வச்சுக்கோங்க. 7.75 ஒன் சைடுக்கு. இப்போது 3/4 இன்ச்சு நம்ம கிராஸ் அடிக்கணுங்க. அப்போ வந்து கவர் தட்டுக்கு 3/4 இன்ச்சு கிராஸ் அடிக்கணும். அப்போ இங்கே 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. அந்த 3/4 இன்ச்சு கிராஸ் அடிக்கணும். இதுதான் ஐ பேக்கோட மெத்தடு. அப்போ தான் நம்மளுக்கு சுருக்கம் வராது, ஃபிட்டு கரெக்டாக உட்காரும். இப்போது நம்ம இங்கே 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. பேக்கு எப்படி வச்சோமோ அதே தான். அதே மாதிரி 3/4 இன்ச்சு கிராஸ் அடிச்சுக்குங்க. இது வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்கு டீப் பார்த்திங்கன்னா நம்ம 7.5 எடுத்துக்கிறோம். அதே 7.5 வச்சுக்கோங்க. ஐ பேக்குக்கு எதுவுமே லெஸ் பண்ண தேவையில்ல, கரெக்டாக 7.5 வச்சுக்கலாம். இப்போது நெக்கு அகலம் வந்து 3.5 இன்ச்சு தள்ளிக்குங்க காலருக்கு, கரெக்டான அளவு. இப்போது இந்த 2.5 இன்ச்சு தள்ளணும்ல, அங்கேருந்து ஒரு 4.25 வச்சுக்கோங்க. இது வந்து ஆஃப் காலருக்கு. இதே வந்து ஃபுல் காலராக இருந்தால் 3.25 இறக்குனா போதும். இது ஆஃப் காலர்னால நான் 4.25 இறக்குறேன். இப்போ ஆஃப் காலருக்கும் ஃபுல் காலருக்கும் என்ன வித்தியாசம்னா, இங்கே பாருங்கள். இப்போ வந்து இந்த அகலம் வந்து 1 இன்ச்சு தள்ளணும். நம்மளுக்கு டோட்டலாக 2 இன்ச்சு வரணும். ஓப்பன் பண்ணால் 2 இன்ச்சு வந்துடும். இந்த 1 இன்ச்சு தள்ளிட்டு இந்த 7.5 நெக்கு டீப் வச்சுனா அதுலேருந்து ஒரு கிராஸ் எடுத்துக்குங்க. இப்போ இங்கேருந்து ஒரு எல் ஷேப் மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரவுண்ட் எடுக்கக்கூடாது. ரவுண்ட் எடுத்தால் சைனீஸ் காலர் மாதிரி நெக்கு மாதிரி உட்காந்துடும். இந்த எல் மாதிரி எடுக்கணும், அப்போ தான் காலர் மாதிரி தெரியும். இப்போது இது வந்து ஆஃப் காலரு. இப்போ இதுவே வந்து ஃபுல் காலராக இருந்ததுன்னா இங்கே பாருங்கள், இந்த 2.5லேருந்து ஃபுல் காலராக இருந்தால் 3.25 இறக்குனா போதும். இந்த 3.25 இறக்குனா போதும். இது ஆஃப் காலர்னாலே 4.25 இறக்கிருக்கிறோம். ஏன்னா அந்த அகந்து போதில் 1 இன்ச்சு ஓப்பன் வருதில்ல, அதனால் வந்து 4.25. இது ஃபுல் காலராக இருந்தால் 3.25 இறக்குனா போதும். அதுக்கு இதுக்கு இதான் வித்தியாசங்க. இப்போது இங்கேருந்து நெக்கு டீப்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஒரு புள்ளியோ 3/4 இன்ச்சு கிராஸ் எடுத்துக்கங்க. ஏன் இந்த கிராஸ் எடுக்கிறனா, அப்போ தான் அந்த ஊக்கு மாட்ட சொல்லும், அந்த கேப்பு வராது, ஒன்று மேலே ஒன்று படிமானமாக உட்காரும், பில்டப்பும் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கேருந்து பாருங்கள் ஓப்பன் வந்துடணும், அந்த இதுலேருந்து காலர் வந்துடணும். அவ்வளோதாங்க இது கட்டிங்கு. இடுப்பு 31.25, அதில் 7.75 ஒரு புள்ளி, நான் 8 ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். ஏன் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன்னா, அந்த கீழே இருந்து பிடிக்க சொல்ல மேலே 1/4 இன்ச்சு பெருசாகிடும். நீங்கள் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சு. இப்போது ஃப்ரண்ட்டு ஆமல் பார்த்தீங்கன்னா ஒரு பல்ல ஷேப்பு நல்லா கொடாஞ்சி எடுக்கணும். நல்லா அழகான ஒரு ரவுண்டு வரணும். பேக்கு தான் எல் மாதிரி வரணும். ஃப்ரண்ட்டு நல்லா கொடாஞ்சி எடுக்கணும், அழகாக இருக்கணும் ரவுண்டு. பாருங்கள், ஃப்ரண்ட்டு ஒரு அழகான ஒரு ரவுண்டு போட்டாச்சு. இப்போது ஆமல் வந்து 16, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 17, அதில் பாதி நம்மளுக்கு 8.5 வரணும். டாட்டு பிடிப்போம் 3/4 இன்ச்சு, அப்போ 9.25. பேக்கில் ஒரு 1/4 இன்ச்சு குறையுது, அப்போ 9.5 வரணும். கரெக்டாக வருது பாருங்கள் 9.5. நான் உங்களுக்கு இன்னொரு டைம் கூட அளந்து காமிக்கிறேன், கரெக்டாக நல்லா தெரிகிற மாதிரி போட்டு. அது கரெக்டாக வரங்க. சப்போஸ் பெருசாக இருந்ததுன்னா ஒரு மேலே ஆமல் தூக்கி போட்டுக்கலாம். அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா கீழே இறக்கி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கரெக்டாக அழகிறேன். 9.5 கரெக்டாக வருது பாருங்கள். இப்போது கரெக்டாக 9.5 வந்துச்சு. இப்போது நம்மளுக்கு 8.5 தான் வேணும். 8.5 டாட்டுக்கு ஒரு 3/4 இன்ச்சு 9.25. இப்போ பேக்கில் 1/4 இன்ச்சு ஷார்ட் ஆகுது, அப்போது 9.5 கரெக்டாக 9.5 வந்துச்சு. இப்போது அந்த கை ஏற்ற சொல்ல இங்கே 1/4 இன்ச்சு தள்ளி தாங்க ஏற்றணும். அப்போ தான் அந்த லூஸ் வந்து பேக்குக்கு கரெக்டாக போகும். அது கரெக்டாக வந்துச்சு. இதெல்லாம் நல்லா அழகாக 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி விட்டு வெட்டி. இப்போது நெக்கு டீப்பு இங்கேருந்தா வரணும். இங்கே ஒரு அர்க்காத் போட்டுக்குங்க. இப்போ இங்கேருந்து ஓப்பன் வரணும் நம்மளுக்கு காலருக்கு. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டு வெட்டிக்குங்க. இங்கேருந்து காலர் வரணுங்க. இங்கேயும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு வெட்டிக்குங்க. இப்போ ஷோல்ட்ரு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி விட்டு வெட்டிக்குங்க. ஆமல்கிட்டையும் ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி விட்டு வெட்டிக்குங்க. இப்போது ஆமல் டாட்டு மார்க் போட்டுக்குங்க. இதெல்லாம் கால்கசன் கிடையாது, ஒரு 1.25 தள்ளிக்கலாம். இது ஒரு அர்க்காத் போட்டுக்குங்க. இதெல்லாம் வந்து நல்லா அழகாக குத்து போட்டுக்குங்க. அப்போ தான் கரெக்டாக மாறாது, அந்த சைடும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். இவ்வளோ தாங்க கட்டிங்கு. இப்போ பாருங்கள், இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. கரெக்டாக அந்த பேக் அர்க்காத்துலேயும் இந்த ஃப்ரண்ட் அர்க்காத்தும் ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்றா வச்சுக்கோங்க. கரெக்டாக இது ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு, இங்கே பாருங்கள், அது ரெண்டும் கரெக்டாக ஒன்றா வச்சுட்டு, இது வந்து நம்மளுக்கு ஒரு 2.5 வரணும். இது 2 ஒரு புள்ளி தான் வருது. அப்போது ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி தொடச்சி எடுத்துருங்க. மினிமம் நம்மளுக்கு 2.5 இருக்கணுங்க. அது அப்படி 2.5 இல்லைன்னா என்ன ஆகும்னா, இந்த பாடி கிட்ட சுருக்கம் வரும். அது அப்போ சுருக்கம் வந்து அந்த பாடி அழகு நல்லா இருக்காது. இப்போ நம்மளுக்கு மினிமம் 2.5 வந்ததுன்னா என்ன ஆகும்னா, பாடி ஃபிட்டும் அழகாக இருக்கும், அந்த மார்பு அழகு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபிட்டிங் அவ்வளோ அழகாக இருக்கும். அதை நம்ம தான் கரெக்டாக பண்ணணும். இதே 2.5க்கு மேலே இருந்ததுன்னா விட்டுருங்க. அப்படியே 2.5க்குள்ளே வந்ததுன்னா நம்மளுக்கு 2.5 வரணும். எவ்வளோ கம்மியாக இருக்குதோ அவ்வளோ தொடச்சி எடுத்துருங்க. இது இவ்வளோ தாங்க கட்டிங். இது இப்போது இது ஆயிடுச்சுங்களா.
இப்போது இந்த பேக்கு ஷோல்டரும் இந்த ஃப்ரண்ட்டு ஷோல்டரும் கரெக்டாக வச்சுக்கணுங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக வச்சுட்டு ஒரு அரை இன்ச்சு தட்டி எடுத்துடணும் இந்த காலருக்கு எப்பவுமே பேக்கில். அப்போ தான் அந்த காலர் எடுத்து சொல்ல பின்னாடி அழகாக உட்காரும். இவ்வளோ தாங்க கட்டிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.